ஹலோ, எங்கேயாவது போயிட்டு வந்தால் அந்த டயர்ட் போகிறதுக்கே 2 வாரம் ஆகிடுதுங்க. அப்படியே தத்தி 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 தான் என்னால் வேலையை செய்ய முடியுது. பிகாஸ் நம்ம உடம்பு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு இதிலே தெரிஞ்சுக்க வேண்டியதான். சரி, ஓகே, சாப்பிட்டே ஆகணுமே, அது நமக்கு முக்கியமாச்சு, ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிறதுனால புடலங்காய் சாம்பார், பப்படம் பொரித்து வீட்டில் மாங்காய் ஊறுகாய் பண்ணியிருந்தேன். அதை தான் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். லஞ்ச் முடித்த கையோட பால்வாடிக்கு போய் 2 மாதம் ஆகுதுங்க. அந்த மாவெல்லாம் வாங்கவே இல்லை. ஸோ வாங்க போகலாம் அப்படின்னு என்னோடய பையனை பக்கத்து வீட்டு அக்காட்ட கொடுத்துட்டு அந்த அக்கா பசங்களை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் எனக்கு நல்ல கம்பெனி. அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலான்னு கூப்பிட்டே வந்துட்டாங்க. சரியான வெயில் மண்டையை கொளுத்துச்சு. சரி, அடுத்து ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக நைட்டு வடைக்கறி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த வடைக்கறிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் மழை பெஞ்சுது, சூடாக ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஸோ பேன் கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு பேன் கேக்கை ரெடி பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் சுரசுரன்னு சாப்பிட்டேன். கொஞ்சம் நிறையா பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் பக்கத்து வீட்டு பாப்பாலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுத்துருந்தேன். பேன் கேக்கோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். தம்பி ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ அம்மம்மா பாசமாக என் பையனுக்கு ஆப்பிள் வாங்கி அம்மா கொடுத்து விட்ருந்தாங்க. இந்த ஆப்பிள் தான் தம்பிக்கு நைட்டு டின்னர்.